குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க முடியும்னா 25 ஏப்ரல் 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துருக்கு. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்தது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா குடிமையியல் பணி தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மையம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணி தேர்வு எழுதுறதுல வந்து பார்த்திங்கன்னா 57 பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஷெனாய் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிமை பணி பயிற்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயோனஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு தடை விதிச்சிருக்காங்க. அதாவது மைனஸ் சாஸ் நீங்கள் வந்து நிறைய ஃபுட்டில் வந்து வச்சு சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த மைனஸ் சாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நிலையில் வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயோனஸ் ஓராண்டுக்கு தடை விதித்து தமிழக அரசு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் கூறப்பட்டுள்ளது மயோனஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பச்சை முட்டையால் வந்து பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்பு ஏற்படுதான். அது வந்து குறிப்பாக சால்மோனெல்லா பாக்டீரியா காரணமாக இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு ஏற்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. இந்த பாக்டீரியா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது சென்னையில் உள்ள மத்திய தோல் பொருள் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேங்களா? தோல் பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டே போதும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் திறக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் பேரவையில் அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடம்? கும்பகோணத்தில். ஓகேங்களா? அடுத்தது கிராமங்கள் வளர்ந்தால்தான் நாடு வளரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் உரையாற்றுக்கார். இல்லை கிராமங்கள் வளர்ந்தால் தான் நாடு வளரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள். பஞ்சாயத்துகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளித்த முதல் மாநிலம் பீகார். ஓகேங்களா? ஒன்று கொடுத்துருக்காங்க, முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருக்கு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 2வது பெரிய நாடாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா தலைநகராக மும்பையில் வியாழக்கிழமை நடைபெற்ற இந்தியா ஸ்டீல் 2025 அப்படின்ற நிகழ்ச்சியில் அவர் காணொலி காட்சியாளர் பேசினார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் வளர்ச்சிக்கு உருக்குத்துறை மிகவும் முக்கியமானது. தற்போது $179 மில்லியன் உள்ள உருக்குத்துறை 2030ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா $300 மில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட உருக்கு மூலமே வந்து பார்த்திங்கன்னா விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? விக்ராந்த் அப்படின்னா விமானம் தாங்கி போர் கப்பல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்யூ சார்பில் கேட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்தது சிந்து நதி ஒப்பந்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோடான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா வந்து காலவரையறையின்றி வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சிருக்குது. ஓகேங்களா? 1960ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேரு, அப்போதைய பாகிஸ்தான் அதிபரான அயூப் கான் ஆகியோர் முன்னிலையில் தான் வந்து இரு நாடுகளுக்கிடையே இந்த நதிநீர் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தானது. பாகிஸ்தானுடன் 1965, 1971 நடந்த போர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1999 கார்கில் போர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்கில் போர் கடுமையான மோதலை வந்து இந்தியா எதிர்கொண்ட போதும் வந்து பார்த்திங்கன்னா அவை எதுவும் சிந்து நதி ஒப்பந்தத்தின் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்தை பாதிக்கலை. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த தாக்குதலின்படி வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி நீர் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிந்து நதியை பிரதானமாகவும் அதனுடைய இணைந்த 5 துணை நதிகளான ஆறுகளை வந்து பார்த்திங்கன்னா நதிகளின் அங்கமாகவும் இருக்குது. அதாவது கிழக்கே ஓடும் ராவி, பியாஸ், சட்லஜ் நதிகள் இந்தியாவால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதே போலவே மேற்கே ஜீலம், செனாப், பிரதான சிந்து நதியின் ஆகியவை பாகிஸ்தானில் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதியோட பேர்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சு முக்கியமானது உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா, சீனா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நதி. ஓகேவா? அடுத்தது பாகிஸ்தான் வசம் சென்ற 3 நதிகள் மூலம் 99 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு அந்நாட்டுக்கு சென்றது. ஓகேங்களா? இது இந்தியா வசம் இருந்த 41 பில்லியன் கியூபிக் மீட்டர் கிழக்கிந்திய நதிகளின் அளவை விட 2 மடங்கு அதிகமாகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க. இந்தியா அந்த போர் சூழல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க. ஓகேங்களா? ஐஎன்எஸ் சூரத் அப்படின்றது போர்க்கப்பல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து நம்ம மேலே பார்த்தோம் விக்ராந்த்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்க்கப்பல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இது விமானம் தாங்கி போர்க்கப்பல்.
ஓகேங்களா. இது விமானம் தாங்கி போர்க்கப்பல் இல்லை, போர்க்கப்பல் மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லாம் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. இது ஜஸ்ட்டு போருக்கு மட்டும் யூஸ் பண்ணுற கப்பல். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பண்ணுற மாதிரி, அதான் விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஓகேங்களா. நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. விக்ராந்த்ன்றது விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தில் நடைபெறல ஃபெடரேஷன் கோப்பை தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மும்முறை தாண்டுதலில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரரான பிரவீன் சித்திரவேல் வந்து பார்த்தீங்கன்னா மீட் சாதனையும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அந்த மீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பெரிய சாதனை பண்ணியிருக்காரு, தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. ஓகேவா. அடுத்தது 4 நாள் சுற்றுப்பயணம் நிறைவு பெற்றதை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய துணை அதிபரான ஜேடி வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றிருக்காரு. ஓகேங்களா. அடுத்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் பரஸ்பர வரி நடவடிக்கைக்கு பிறகு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் முதல் நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்நாட்டினுடைய நிதியமைச்சரான ஸ்காட் பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இந்தியா ஏற்றுமதி பொருட்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா 26% பரஸ்பர விதியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது 90 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்தது தங்களுடைய சொந்த விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா சீனா அனுப்பியிருக்கு. தன்னுடைய சொந்த விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீரர்களை அனுப்பியிருக்காங்க. ஓகேவா. இது குறித்து அந்த நாட்டு ஊடகம் தெரிவித்தது வந்து பார்த்திங்கன்னா சீனாவின் தியாங்காங் விண்வெளி நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா நோக்கி 3 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷென்ஷோ 20 அப்படின்ற விண்வெளி ஓடம் வந்து பார்த்திங்கன்னா கோபி பாலைவனத்தில் அமைந்துள்ள ஜிகுவான் ஏவுதளத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட்டிருக்கு. இந்த விண்வெளி ஓடத்தில் வந்து பார்த்திங்கன்னா செங்டாங், ஷென் சாருக், வாங்ஜி ஆகிய 3 பேர் போயிருக்காங்க. ஆல்ரெடி அங்கே 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதே விண்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்துடுவாங்க. இந்த ஷென்ஷோ அப்படின்ற 20 அப்படின்ற விண்வெளி ஓடத்தை உருவாக்கியதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை சீனா 35 முறை மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. தியாங்காங் அப்படின்ற விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரர்களை அனுப்புவது இது 5வது முறை. ஓகேங்களா. தியாங்காங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய விண்வெளி நிலையம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி எப்படி மூவிஸ் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா PDF கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.